ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கினிய இறைவனுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கென்று கொண்டாடுவதற்காக தரப்பட்டிருக்கக்கூடிய இரு பெரும் பெருநாளிலே ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் பெருநாளிலே எல்லாரும் அவ்வளோ கவனமாக இருக்கீங்க குர்பானி கொடுக்கறதுல. ஈதுல் ஃபித்ரா இது? ஈதுல் அல்ஹா இல்லையா? யாரும் திருத்தி கொடுக்கலையே, அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. என்ன எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்னா, ஷார்ட்டாக துவா சூறா ஓதுனது அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா டைம் மிச்சமாயிருச்சு, சீக்கிரம் போயிடலான்னு. நான் ஈதுல் ஃபித்ருன்னு சொல்லிட்டு இருக்கேன், தப்பாக இருந்தாலும் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய தினம் நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இங்கு குடுமி இருக்கிறோம். இந்த தினத்திலே குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த தியாகம், இதை சுற்றி நடக்கக்கூடிய எவ்வளவோ அரசியல் சிக்கல்கள், நேற்று எக்ஸாக்டாக ஒரு தீர்ப்பு, ஏற்கனவே இது சம்பந்தமாக மத விஷயங்களில் இருந்து வேண்டாம் என்று கடந்த கால தீர்ப்புகளிலே மத சம்பந்தமான குர்பானிகளில் மட்டும் இந்த மாடு தடைகளிலே தலையிடக்கூடாது என்று இருந்தாலும், நேற்று திட்டவட்டமாக இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத் என்று தெளிவாக பக்ரீத் நாளிலே மாடுகளை அறுப்பது சம்பந்தமாகவும் இன்னும் பிற பிராணிகளை அறுப்பது சம்பந்தமாகவும் ஒரு வேகான ஒரு தெளிவில்லாத ஒரு உத்தரவை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் தருகிறது. எது நடந்தாலும் எவன் வந்தாலும் இந்த மார்க்கத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது. இது சர்வே ஆகிறதையோ இது மக்கள் மன்றத்தில் போய் சேருவதையோ யாராலையும் நிறுத்தவும் முடியாது. ஆனால் அதே நேரம் ஈதுல் அல்ஹா நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இறைவனை சந்திப்பதற்கு தயாரான சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த தியாகத்துக்கு தயாரானாருன்னு சொன்னால், இது இல்லைன்னா அடுத்தது என்ன? நேராக அல்லாஹ்வை போய் சந்திக்க போகிறோம். அல்லாஹும் ஒரு சமூகம் எப்படி அல்லாஹுடைய உதவியை பெறும் என்று சொல்லும் பொழுது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நீங்கள் உள்ள உதவி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஆனால் அது யாரால முடியாது அப்படின்னு சொன்னால், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், ஹாஷிஈன்களை தவிர அது மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க எது நடந்தாலும் அல்லாஹ்விடத்தில் திரும்புவது, அல்லாஹ்ட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னா ஹாஷிஈன்க்கு தான் வரும். சரி, ஹாஷிஈன்கள் என்ன யாரு என்றால், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அவர்கள் யார்? ஹாஷிஈன்கள் யார்? அவர்களால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் பெற முடியும். அந்த ஹாஷிஈன்கள் யார் என்றால், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், நாம் அல்லாஹ்வை சந்திக்கவிருப்பவர்கள் என்று யார் உறுதியாக நம்புகிறார்களோ, நாம் அனைவரும் அல்லாஹ்வை சந்திக்க இருப்பவர்கள், வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன், நாம் நிச்சயமாக அவரிடத்தில் திரும்பக்கூடியவர்கள். இந்த உலகம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய அரசியல்கள், சிக்கல்கள், வியாபாரங்கள், போராட்டங்கள், இவை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. நாம் அல்லாஹ்விடமே திரும்பக்கூடியவர்கள், நாம் அவனையே சந்திக்கக்கூடியவர்கள். முலாக்கு ரப்பிஹிம் அப்படின்னா அவனை மீட் பண்றவங்க நம்ம அப்படிங்கிற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் தான் இந்த உலகத்தில் தன்னை தியாகத்திற்கு தயார்படுத்த முடியும். எப்படிப்பட்ட தியாகம்? பொறுமை இல்லாம தியாகம் வராது. ஏதோ ஒரு கட்டளை வருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏதோ ஒரு கட்டளை வருது, அவரிடத்தில் அந்த பொறுமை இருக்கிறது. இந்த கட்டளைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற பொறுமை இருக்கிறது. அந்த பொறுமை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், மிஞ்சி போனா என்ன, லாஸ்டா போய் அல்லாஹ் தான் சந்திக்க போறோம். எல்லாருமே அல்லாஹ்வை சந்திப்பதுதான் இறுதி என்ற உறுதி இருப்பவர்களிடத்தில் அந்த பொறுமை வருது. சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பதிலே உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொல்கிறார்கள், ஹாதிஹி ஆஹிரு சாஅத்தின் மினத் துன்யா, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி இதுதான் என்று எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இந்த தெளிவு இருக்கும் என்று நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு மரணம் நெருங்கி விட்டது, இப்போ நம்ம மௌத்தா போக தயாராகிட்டோம் அப்படின்னா,
இவ்வளவு தெளிவும் உறுதியும் நமக்கு இருக்குமா? இருந்தால் நாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர்கள். அந்த பொறுமை, அந்த இறைவனை சந்திக்கின்ற அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்குமா? ஹுதைஃபத்துல் யமான், இவருக்கு தான் அமீனு சிர் என்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பகத்திற்குரியவர் இவர். அந்த ஹுதைஃபத்துல் யமான் தன்னுடைய மரண படுக்கையிலே சொல்கிறார், ஹாதிஹி ஆஹிரு சாஅத்தி மினத் துன்யா, நான் மௌதா போறேன், எனக்கு நல்லா தெரியும், இதுதான் என்னுடைய உலகத்திற்கான கடைசி நொடிகள், கடைசி காலம். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புக ஃபபாரிக் லி ஃபீ லிகாயிக, இறைவா நான் உன்னை மிக மிக விரும்புகிறேன், உன்னை அதிகம் நேசிக்கிறேன், உன்னுடைய சந்திப்பில் எனக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஃபபாரிக் லி ஃபீ லிகாயிக அப்படினார். ஏனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப யாரு மரணத்தை விட்டு வெருண்டோடுகிறார்களோ அவர்களை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்புறதில்லை. யார் மரணம் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, தன்னை தயார்படுத்திக்காதவன் வேணாம்னு நினைப்பான். நீங்க ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு, ஒரு 20 வயசு இருக்கிற பையனை கூப்பிட்டு நீ மரணத்துக்கு தயாரானா என்ன சொல்லுவான்? முடியாத மட்டும் சொல்ல மாட்டான், உங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்பான். இப்போதான் எங்கா இருக்கிறேன், நான்லாம் ரெடியாகி வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவான். என்னப்பா ரெடியாகி வரணும், ஒரு கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அவனை ஒரு கல்யாணம் காட்சியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ மரணத்துக்கு தயாரான, அப்போ என்ன சொல்லுவான்? குழந்தை குட்டிலாம் இருக்கணும். குழந்தை குட்டிலாம் பெத்த பேர் கேட்டால் என்ன சொல்லுவான்? அவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்காக எவ்வளோ ஷார்ட்டாக தொழுகை முடிச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை பயான் முடிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஷார்ட்டான பெருநாள் பயான் தான். இப்போ தான் அஃப்சல் சிரிக்கிறப்பில்ல, ஷார்ட்டாக பயான் முடிக்க போகிறேன். பேர பிள்ளையெல்லாம் பெக்க வேணாமா அப்படின்னு. பேர பிள்ளையெல்லாம் பெத்த பேர் கேட்டால் என்ன சொல்லுவான்? அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பார்க்க வேணாமான்னு. அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பார்த்த பேர் என்ன சொல்லுவான்? அசம்பல் தெளிவாக இருக்கிறார். என்னது, அவங்க பிள்ளை குட்டிங்களுக்கு கொள்ளு பேரம் பேத்திகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தூக்கிட்டா இந்த கட்டையை சாச்சிடுவேன் அப்படின்வான். மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரே இல்லை. இந்த எண்ணம்லாம் யாராட்டெல்லாம் இருக்குதோ, நான் சொல்ற இந்த பேட்டர்ன் யாராட்ட இருக்குதோ அவர்கள் யாருமே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயார் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயார் இல்லையோ அவர்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாதோ அவர்கள் தியாகத்துக்கு தன்னை தயார்படுத்த முடியாது. யாரெல்லாம் தியாகத்துக்கு தயார்படுத்த முடியாதோ அவர்கள் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, தன்னை யார் ஒருவன் இப்படி தயார்படுத்திக் கொள்கிறானோ, அடுத்த நொடியும் நான் இறைவனை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று யார் ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ, உறுதியாக இருக்கிறானோ, அந்த சந்திப்பின் மீது ஆர்வமாக இருக்கிறானோ, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக இல்லையோ அல்லாஹ் அவனை சந்திக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சமூகத்திற்கு பொறுமை இல்லை, பொறுமை இல்லாத சமூகத்திற்கு உதவி இல்லை. அந்த சமூகம் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதியும் இல்லை. அதைத்தான் இந்த பெருநாளும் இந்த தியாகமும் உணர்த்துகிறது. ஹபீபுன் ஜா அலா ஃபாகத்தின், ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார், கத குந்து கப்ல அல் யௌமி அஹ்ஷாக், நேற்று வரை உன்னை அஞ்சிக் கொண்டிருந்தேன், வ அனல் யௌம அர்ஜூக், இன்று உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு எண்ணம் கொண்ட சமூகம் உருவாகி வந்தால், ஒரு தனி மனிதன் இப்படி ஒரு எண்ணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டால் அவன் ஈதுல் அல்ஹாவை கொண்டாடுவதற்கு தகுதியானவனாக மாறுகிறான். கடைசியாக புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி மிக சுருக்கமான இந்த பெருநாள் உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்தவுடன் அவருடைய அடக்கத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். சென்றால் அங்கு அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் என்றார்கள். சஅதுடைய மரணத்திற்கு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅதுடைய மரணத்திற்கு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றார்கள். ஒரு சஹாபியுடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றார்கள். ஆனா அவரையே கபரில் வைக்கும்போது ஒரு அழுத்தி எந்திரிச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாருக்கும் உண்டுனாங்க. அவருக்கே அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் என்னன்னு யோசிக்கணும். யாருக்கு, யாருடைய மரணத்திற்கு அர்ஷ் நடுங்கிச்சு. உடனே விளக்கம் கொடுத்தார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இஹ்தஸ்ஸ, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றால் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்திப்ஷாருஹு வ சுரூருஹு பிகுதூமி ரூஹிஹி, அவருடைய ரூஹ் வருவதை, அவருடைய ரூஹ் தன் பக்கமாக வருவதை அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் அதை வரவேற்கிறான், அதனால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்றார் இப்னு ஹஜர் அஸ்கலானி.
சுபஹான் அல்லாஹ், இப்படிப்பட்ட வரவேற்பை பெற்ற ரூஹுகளாக நம்முடைய ரூஹுகள் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ரூஹுகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பெருநாள்கள். இந்த பெருநாள்களும் இதற்கு பின்னால் உள்ள படிப்பினைகளும் நம்மை இறைவனின் பக்கமாக நெருக்கவில்லை, அவன் பக்கமாக பொறுமையை கொடுக்கவில்லை, அந்த பொறுமையின் மூலமாக ஈமானை அதிகரிக்கவில்லை, அதன் மூலமாக அவனை சந்திக்கக்கூடிய எண்ணத்தையும் காதலையும் நமக்கு உருவாக்கவில்லை. நாம் சந்திக்க விரும்பவில்லை என்றால் அல்லாஹும் நம்மை சந்திக்க தயாரில்லை. எனவே அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நன்மக்களாக, மரணத்தை எந்த நொடியிலும் எதிர்நோக்கி ஒரு குவாலிஃபைடு ஸ்லேவாக, ஒரு தகுதிமிக்க அடியானாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பொருந்திய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா முடிக்கவே இல்லை இன்னும், அதுக்குள்ளே சொல்லிட்டாரு முஸ்லூ சொல்லிடுங்க அப்படின்னு. முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா? உங்கள் அனைவருக்கும் தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் செய்ய வேண்டிய இன்ஸ்டன்ட் தியாகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் தியாகமாக வர்ற பக்கெட்டுக்குள்ளே போடணும். பக்கெட் என்றைக்குமே சைஸ் சிறிதாக இருக்கிறது. அப்போ தான் நமக்கு மனம் நிறைவாக இருக்கும். பெரிய பக்கெட்டாகி அது ரொம்ப ஃபுல்லாகாமல் இருந்ததுன்னா மனசு நிறைவு ஆகாது. எனவே உங்களிடத்திலே இந்த வசூலுக்காக வரும் பொழுது இதை வச்சு தான் பள்ளிவாசல் ஓடுது. ஒன்றும் பெரிய கமசூத்திரம்லாம் இல்லை, ஒன்றும் பெரிய வசூலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது போன்ற வசூல்களை வச்சு தான் ஓடுது. இயன்ற அளவு, முடிந்த அளவு பெரிய அளவிலே உங்களுடைய பங்களிப்புகளை தாருங்கள். வருடம் நாம் சொல்வது தான், உலகெங்கிலும் வதைபடக்கூடிய, உலகெங்கிலும் இந்த பெருநாள் இன்னிக்கா என்று கூட யோசிக்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சமூக மக்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை உறுதியாக கேளுங்கள். நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்ட ஈமான் கொண்ட அடியார்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்க அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான். ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானின் லதீன சபகூனா பில் ஈமான் என்று சொல்கிறான். ஈமானோடு நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிக்க பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குறிப்பாக இன்றைக்கும் சில சிறைவாசிகளுடைய பிரச்சனை, ஓரளவு சிறைவாசிகள் பிரச்சனை தீர்ந்திருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையால். இன்னும் சில பிரச்சனைகள் மிச்சம் இருக்கிறது. அவர்களுடைய முழு தீர்வுக்கு வழிவகை தா இறைவா. அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்து எங்களைப் போல் சுதந்திரமாக பெருநாளை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தா இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக தவறாமல் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹசன்பாயுடைய தாயார் அவர்களுக்கு கால் முட்டி உடைந்திருப்பதனால் ஹசன்பாயுடைய அம்மாவுக்கு என்று பேரை சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா கேட்டுவிட்டு கலையுங்கள், அதுதான் சுன்னத்.